ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. அதாவது இன்றைக்கினா நேற்று காலையில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. ஸோ என்னால் வந்து எழுந்து பசங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்க முடியல. அவங்களுக்கு லீவ் தான் இருந்தது. அதனால் நைட் இட்லி ஹாட் பாக்ஸில் இருக்குமா, அந்த இட்லி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பருப்பு பொடி வச்சு சாப்பிட்டுக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் என் பெரிய பொண்ணுக்கிட்ட. அவள் இருந்துக்கிட்டு அம்மா நைட் இட்லியாம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஆமாம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவள் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. நானும் சரி நான் பார்த்துக்கிறேன்னா அதான் சாப்பிட்டுடுவா போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுது. என்னடா ஏதோ ஸ்மெல் அடிக்குதே அப்படின்னு எழுந்து வந்து பார்த்தா கிச்சனில் என் பெரிய பொண்ணு ஆக்சுவலாக அவளே வீடியோ ஒன்று வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதோ செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கா போல இருக்குது. வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக அவளுக்கு பாருங்களேன் வீடியோ எப்படி வைக்கணும்னு கூட தெரியல. இவ்வளோ லாங்கில் வச்சா என்ன செய்கிறாங்கன்ட்டு எப்படி வீடியோவில் தெரியும். கிட்ட வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்றது கூட தெரியல. நானும் சரி என்ன தான் பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவள் அந்த நைட்டு பழைய இட்லியை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி தட்டில் வச்சுருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தா. சால்ட்டு, சாஸு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தா. சரி என்ன தான் செய்கிறா பார்க்கலாமே அப்படின்ட்டு இருந்தேன். அதை வச்சு ஏதோ செய்கிறான்னு மட்டும் தெரிஞ்சுது. நான் வந்து சில்லி இட்லி தான் ஏதாவது வீடியோ பார்த்து செஞ்சுருப்பான்ட்டு செஞ்சு முடிச்ச பிறகு கேட்டேன். என்னம்மா வீடியோ பார்த்து செய்கிறியா அப்படின்ட்டு. இல்லைம்மா நானாக செஞ்சேன், அதாவது இந்த சாஸ் எல்லாம் ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் அது எப்படி இருக்குமோன்னு தெரியலையேன்ட்டு டவுட்டில் தான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, அவளாக ஏதோ யோசித்து எதேதோ மசாலா போட்டு செஞ்சாலும் உண்மையிலேயே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அது பாருங்கள் வீடியோ அப்பப்போ பார்த்து ஒரு ஹாய் சொல்லிகிட்டே செஞ்சிட்ருக்கா. அவள் செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்தே காட்டினா. அதுவும் வீடியோவில் கிளியராக தெரியாதே, நான் கிட்டே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் இருமான்ட்டு கிட்ட கையாட்டினேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.